ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ரெடி ரெடி. இல்லங்க, அவங்க என்னன்னா இந்த சைடு இங்க வர சொல்றாங்க, இப்படி இல்ல இப்படி வர சொல்றாங்க. இல்ல இல்ல விழுந்துரும், இதான் கரெக்ட் பொசிஷன் சொல்றாங்க. இது வந்து கான்செப்ட் என்னன்னா, கோர்ட்ல வந்து ஒரு டாக் வந்து அவங்களோட விஷயத்த சொல்ல போறாங்க, அதுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே, பைரவா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியா. ஏதோ தப்பாக பேசினா சித்தார்த்தின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறைய படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, மம்முட்டி இல்லை, அதே கரெக்ட் பண்ணது, நிதின் வெம்புப்பட்டி வந்து ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஓகே, சாங் இன்ட்ரடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க. இந்த படத்தை என்ன முழுக்க என்ன மாயமா வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற, சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப கோஆபரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். ஓ, மேனகா ஆண்டியா? ஓகே, மேனகா காந்தி, மேனகா ஆண்டியா சொல்ல வர்றாங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில். எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. அவங்களுக்காக ஒரு 1 மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க. டாக் டைம்ல 1 மினிட் முடிஞ்சிச்சு, எல்லாருமே உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம்? எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட வலிய, வேதனைகளும், உணர்வுகளும், தவிப்புகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல. கன்ஃபார்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும். ஃபைனலா வந்துட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். இல்ல சும்மா சொல்லுதான். நல்ல வேலை அவங்களுக்கு டாக் பாஷையில பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டேன் கொஞ்சம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சவன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தாரு. இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளெஸிங்ல நிறைய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த லைன்ல லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல. மீடியா ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. கை கொடுங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ பைரவா சார். தேங்க்யூ சார். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் டு பி ஹியர் அண்ட் மேக் ஆர் இவெண்ட் வெரி மெமரபிள் இவெண்ட். இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம்
இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம் ஆக்சுவலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த எமோஷனில் ஃபஸ்ட் எமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். ரொம்ப தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். நான் நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் இஸ் ஆல்சோ ஆக்டர் இன் திஸ். தேங்க்ஃபுல்லி நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல, தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக எடுக்கிறேன்னு சொன்னேன். சார் தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபர்ஸ்ட் பெட் நான் தானே சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா? அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச்.